உழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழில்நுட்ப ரீதியாக மட்டுமல்லாமல் வேளாண்மையிலும் விவசாயத்திலும் கவனம் செலுத்தும் பசுமை பள்ளி திட்டம் எனும் திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. வணக்கம், என் பெயர் பாக்கோ சென்னிமலை. நான் கள்ளிப்பட்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர், இன்றைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் முன்னாள் மாணவராக இருந்த பொழுது அப்போ 11ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இங்கே இருந்தது. ஏன்னா அதற்காகவே 1962 இந்த பகுதி ஜனங்களெல்லாம் படிக்கணும், எல்லாரும் படித்தவங்க வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில். ஏன்னா படிப்பறிவு அன்றைக்கெல்லாம் ரொம்ப குறைவு. காரணம், இங்கே இருந்தால் 5 கிலோமீட்டர் தாண்டி பங்களாபுதூர் போனால் தான் பள்ளிக்கூடம். அதை கள்ளிப்பட்டியிலே ஒரு பள்ளியை துவங்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தமிழக அரசின் மேலவை உறுப்பினராக இருந்த கம்பன் செஞ்சற்கொண்டல் திரு காக்கு கோதண்டராம் கவுண்டர் அவர்களுடைய பெரும் முயற்சியினால, திரு சி.கே. குமாரசாமி கவுண்டர் அவர்களுடைய பேர் ஆதரவுனால 6.5 ஏக்கர் நிலம் கிடச்சி இந்த பள்ளியை துவங்கினாங்க. அந்த 6.5 ஏக்கர் நிலம் இருந்ததுனால தான் இது இன்னைக்கு பசுமை பள்ளியாக அரசாங்கம் இதை தரம் உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த நிலம் ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே போன 3வது மாணவர் அணியைச் சேர்ந்தவனாக நான் இருக்கின்றேன். எனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு என்ன என்று சொன்னால், இந்த பள்ளிக்கூடத்திலே பணிபுரியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சியிலே பங்கு பெறுவதற்கான ஒரு பெரிய சூழல் எனக்கு இயற்கையாக அமைந்தது. தலைமை ஆசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு பணிமூப்பின் அடிப்படையிலே எனக்கு கிடைத்தது. அது ஒரு நல்ல ஒரு காரணம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெரும் நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்கான இந்த பள்ளிக்கு அறிவியல் பாடப்பிரிவு என்ற இருக்கிற வகையிலே மேல்நிலைப் பள்ளி படித்து முடித்து செல்கிறவர்கள் வேளாண்மை தொடர்பான ஒரு பாடப்பிரிவை உருவாக்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்து அந்த வகையிலே இங்கே வேளாண்மை பாடப்பிரிவு வந்து சேர்ந்தது. அது நான் பணிபுரிகிற காலத்திலே அந்த பணியிடம் தமிழக அரசு இந்த பள்ளிக்கு ஒதுக்கியது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. அதை ஒட்டிய அடுத்த கட்ட முயற்சியாகத்தான் இந்த தோட்டக்கலை வேளாண்மை தொடர்பான பாடப்பிரிவு இங்கே இருப்பதனாலே இந்த பள்ளிக்கூடத்தை பசுமை பள்ளியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தது. அந்த கோரிக்கை 2023ஆம் ஆண்டு ஏற்கப்பட்டு இது பசுமை பள்ளியாக தமிழக அரசினால் அறிவிப்பு செய்யப்பட்டது. எங்கள் பள்ளி சூழ்நிலை எப்படின்னாக்கா, மேற்கு தொடர்ச்சி மலையும் பவானிசாகர் டேம் உடைய தண்ணி கொடிவேறு டேம் அரக்கங்கோட்டை வாய்க்கால், தடப்பள்ளி வாய்க்கால், பிஎச்எல் வாய்க்கால் நடு பள்ளி அமைஞ்சிருக்கிறது. இந்த பள்ளியை சுற்றியுள்ள பூமியானது நெல், வாழை, மஞ்சள், கரும்பு, இதுதான் எங்களுடைய வாழ்வாதார பூமி, விவசாய பூமி. எங்கள் குழந்தை பூரா விவசாய பசங்கள். எங்கள் பசங்க படித்து இந்த பசுமை பள்ளியில் சொல்லித் தருவதனால எங்களுக்கு ரொம்ப பெருமை. பசுமை பள்ளி திட்டம் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாறுபாடு மற்றும் தமிழக அரசு மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கோங்க. இந்த பள்ளியில் மாணவிகளுக்காக 10 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். இயற்கை வேளாண்மை பார்த்தீங்கன்னா இங்கே மண்புழு உரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. தோட்டக்கலைத்துறை மூலமாக காய்கறி தோட்டம், மூலிகை தோட்டம், பழத்தோட்டமெல்லாம் அமைச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த இயற்கை உரத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 வருஷமாக ரசாயன உரங்களை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம மக்கள். பூச்சி மருந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இயற்கை விவசாயத்துக்கு மாறி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா மாணவர்களை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை பள்ளியில் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்கள் பசுமை பள்ளி திட்டத்தின் மூலம் 7.5% உள்ள கிலோவாட் சோலார் பேனலை அமைச்சிருக்கோம். இதிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை எங்களோட அலுவலகங்கள், வகுப்பறைகள் மற்றும் ஏடி லேபுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஆழ்துணை கிணத்திலிருந்து மின் இணைக்கப்பட்டு பழத்தோட்ட பயிர்கள், மூலிகை
தோட்ட பயிர்கள், காய்கறி பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாக நீர்ப்பாசன வசதி செஞ்சுருக்கோம். இதன் மூலம் சூரிய ஒளி விளக்குகள் மற்றும் சூரிய ஒளி பம்புகள் பற்றி பயன்களை மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொடுத்துருக்கோம். பசுமை பள்ளி திட்டத்தின் மூலம் எங்களுக்கு CCTV கேமராக்கள் அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலம் தோட்டங்களை கண்காணிக்கவும் மாணவரின் ஒழுக்க நடவடிக்கையை கவனிக்கவும் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. மண்புழுக்களை பயன்படுத்தி மாட்டுச்சாணம் பழத்தோட்டத்தில் இருந்து பெறப்பட்ட இலைத்தலைகளை குப்பைகளை கொண்டு தொழு உரம் எளிமையான முறையில் நம்ம தயாரிக்கலாம். இதிலிருந்து தான் மூலிகை செடிகள், பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டத்திற்கு தேவையான அடி உரங்களை எடுத்து பயன்படுத்துறோம். நாங்களும் எங்க வீட்டுக்கு தேவையான உரத்தை தயாரிக்கலாம் என்பதை இந்த திட்டத்தின் மூலமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கை முறையில் இதை தயாரிப்பதனால மண் வளம் அதிகரிக்கிறது, மண் வளம் காக்கப்படுகிறது, நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரிக்கிறது. மூலிகை தோட்டத்தில் பல வகையான மூலிகை செடியை நாங்கள் நட்டு வளர்த்து வருகிறோம். மூலிகை செடியும் வளர்ச்சியை பற்றியும் நாங்கள் அறிஞ்சுக்கிறோம். மாணவர்கள் அவ்வப்போது இது எந்த வகையான மூலிகை எதற்காக பயன்படுகிறது அப்படி பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவை செழித்து வளர்றதுக்காக பசுமை பள்ளி திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்த மண்புழு உரத்தையே தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். மூலிகை வளர்ப்பதற்கு குறைந்த அளவு இடமும் பராமரிப்பு இருந்தாலே போதும். அதே மாதிரி விவசாயிகள் இதை வேலியாகவும் பயன்படுத்தி வருகிறாங்க. இது போன்ற பல விஷயத்தை நாங்கள் அறிஞ்சுக்கிறோம். மூலிகை பல்லுயிர் பெருக்கத்துக்கு உதவுகிறது. சத்தான மதிய உணவை எங்களுக்கு கொடுக்க பசுமை பள்ளி திட்டத்தின் மூலம் வளர்க்கப்படுற காய்கறிகளே எங்களுக்கு போதுமானதா இருக்கு. காய்கறி தோட்டத்தை வளமாக வளர்க்க நாங்கள் சொந்தமாக உருவாக்கிய மண்புழு உரத்தை பயன்படுத்தி உடலுக்கு தீங்கில்லாத காய்கறிகளை நாங்கள் வளர்க்கிறோம். எங்கள் வீட்லயும் பக்கத்துல இருக்கிற சின்ன இடத்துல தோட்டத்தை அமைச்சு காய்கறிகளை வளர்க்கிறது இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 10 வகையான பல வகையான மரங்களை வீட்டில் சுற்றி நட்டணும்னு நம்மாழ்வார் சொல்றாரு. இந்த திட்டத்தின் மூலம் எங்கள் பள்ளியிலும் பல வகையான மரங்களையும் வளர்த்து வரோம். எங்கள் வீட்லேயும் பல வகையான மரங்களை வளர்த்து வர்றதுக்கு இந்த திட்டம் உறுதுணையாக இருக்குது. வணக்கம், என் பெயர் சாந்தி. நான் முதுகலை கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். பூமியை அதன் தன்மை மாறாமல் பாதுகாக்க இத்திட்டம் சிறந்த திட்டமாக இருக்கும். மாணவ மாணவியர் மூலம் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த சமுதாயம் தன்னிறைவு சமுதாயமாகவும் சுயசார்பு தன்மையோடையும் வாழ்வதற்கு அரசாங்கம் பல திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுகிறது. அந்த வகையில் இந்த பள்ளி திட்டமானது மாணவர் மத்தியில் இயற்கை வேளாண்மை மற்றும் சுயசார்பு தன்மையை மேம்படுத்தி ஒவ்வொருவரும் தங்களுடைய சிறு பகுதிகளிலேயே வேளாண்மையை மேம்படுத்தி இயற்கையான முறையில் உணவை உற்பத்தி செய்து தேவையை பூர்த்தி செய்து கொள்ள இத்திட்டமானது வழிவகுக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இன்றைய சூழ்நிலையில் பார்த்தா விவசாயத்தின் பங்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. இதே கடந்த காலம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தா இந்திய பொருளாதாரத்தில் விவசாயம் 75% இருந்தது. இன்றைக்கி விவசாயத்தின் பங்கு 25% குறைஞ்சிருக்கிறது. காரணம் பார்த்தோன்னா விவசாயத்து மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடின்மை தான். அந்த ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் பொருட்டாக தமிழக அரசு இந்த பசுமை பள்ளி திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களுக்கு விவசாயத்தை பற்றி எடுத்து கூற சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு இயற்கை விவசாயம், பசுமை சூழ்நிலையை உருவாக்குதல் போன்ற நல்ல பழக்கங்களை கற்றுக்கிறதுக்கு திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது. இத்திட்டத்தை அளித்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் கல்வித்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பசுமை பள்ளி திட்டமானது எங்கள் பள்ளிக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இது அதிகமான யூஸ் எங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ எடுத்துக்காட்ட பார்த்துட்டோம்னா காய்கறி தோட்டம் அமைச்சிருக்கிறேங்க. அது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சத்தான காய்கறிகள் போய் சேருது. காய்கறியில் என்னென்ன அளவு இருக்குதோ எல்லாமே எல்லா ஊட்டச்சத்தும் தேவையான அளவுக்கு போய் சத்துணவில் சேர்றதுக்கு இந்த பசுமை பள்ளி திட்டம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த அக்ரி திட்டம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு விவசாயத்தின் மேலே மேலும் ஈடுபாடு அதிகமாகுது. இப்போ இந்த திட்டம் எங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க ஆர்வத்தோட பங்கேற்கிறாங்க. எப்போ பார்த்தாலுமே கிளாஸில் புத்தக படிப்பு மட்டுமே படிச்சுட்டு இல்லாமல் இந்த விவசாயத்துக்கு வரபோது பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான விதையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கொடுத்ததுனால குழந்தைகள் ரொம்ப பயனடைகிறாங்க. ஒரு எந்தூசியாஸ்டிக்காக படிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்வம் அதிகமாகுது. பசுமை பள்ளி திட்டம், இந்த பசுமை பள்ளி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களோட பள்ளியில் மிக சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு வருகிறோம். மனிதர்களுடைய அடிப்படை தேவைகள்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு 3 விஷயம்: உணவு, உடை, உறைவிடம். இந்த 3 விஷயத்திற்கும் அடிப்படை எதுன்னு கேட்டிங்கன்னா அது விவசாயம் தான், வேளாண்மை தான். வேளாண்மை அப்படிங்கிறது மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியில் முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படிப்பட்ட அந்த வேளாண்மையை இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இளம் தலைமுறைகளுக்கு அந்த வேளாண்மை பற்றிய அறிவையும் அந்த வேளாண்மை எவ்வாறு செய்யலாம், அதிலிருந்து நம்ம எப்படி தொழில் பழகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் இந்த பசுமை பள்ளி திட்டத்தின் மூலமாக தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஏஏ அன்பரசு. இயற்பியல் முதுகலை ஆசிரியராக கடந்த 12 ஆண்டுகளாக அரசு மேல்நிலைப்பள்ளி கள்ளிப்பட்டியில் பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 2022 மற்றும் 23ஆம் ஆண்டுகளில்
டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது மற்றும் இந்து தமிழிசை வழங்கக்கூடிய அன்பாசிரியர் விருதுகளை பெற்று நமது பள்ளிக்கும் நமது ஊருக்கும் பெருமை சேர்த்து மேலும் சிறப்பான வகையில் நமது பள்ளியானது செயல்பட வேண்டும் என்ற நோக்கில் பணியாற்றி கொண்டுள்ளோம். நமது பள்ளியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பசுமை திட்டத்தை பற்றி நமது பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியை மிகச் சிறப்பாக எடுத்துரைக்க உள்ளார்கள். உண்டி முதற்றே உலகத்து பிண்டம் என்பதும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிற சிறப்பும் தமிழ் மண்ணில் முகிழ்ந்த அருங்கொடை வாசகங்கள். மாடு கட்டி போரடித்தால் மாளாத செந்நெல்லும் யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்பது அன்றைய வழக்கு. ஆனால் இன்றைக்கும் இந்த கள்ளிப்பட்டி மண்ணில் மிகப்பெரிய நெல் களஞ்சியங்கள் குவிந்திருக்கிற இந்த மண்ணில் ஒரு அற்புதமான பள்ளிக்கூடமாக வகையில் இப்பள்ளி பாரம்பரியமும் பண்பாட்டு தளத்திலும் மிகச்சிறந்த பள்ளியாக பயணித்து கொண்டிருக்கிறது. 2022-23 நிதியாண்டில் தமிழக அரசு இந்திய நாட்டிற்கே முன்னோடி திட்டமாக பசுமை திட்டத்தை உருவாக்குகிற பொழுது எந்தெந்த பள்ளிக்கு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கணக்கெடுத்த பொழுது எங்கள் பள்ளி முதல் திட்டத்திலேயே அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இத்திட்டத்தினுடைய பயன் இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினுடைய நுகர்வு கலாச்சாரத்தை கடந்து பழமை சமூகத்தில் பசுமையின் சிறப்பும் அவற்றின் வழியாக அடுத்த தலைமுறைக்கு இயற்கை உணவை பற்றியெல்லாம் மிக விழிப்புணர்வாக கொண்டு வருகிற செய்திகளை இந்த பசுமை திட்டத்தின் வழியாக இளைய தலைமுறை அறிந்து கொள்வதற்கும் மாணவர்கள் அதை கடந்து செல்வதற்குமாக அறிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக அமைகிறது. பசுமை திட்டத்தின் வழியாக மூலிகையை உணர்ந்து கொண்டார்கள், காய்கறிகளினுடைய பயன்களை உணர்ந்து கொண்டார்கள், பழத்தோட்ட வகைகளையும் அந்த பழத்தோட்டத்தின் வழியாக நமக்கு மனிதனுக்கு கிடைக்கிற சத்து வகைகளையும் நன்கு உணர்ந்து கொண்டு இளம்பிராயத்திலேயே தொடர்ந்து தம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளாகவும் இந்த பசுமை திட்டத்தின் வழியாக மாணவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நெருக்கடியான சமூக சூழலிலும் எங்கள் குழந்தைகள் பசுமை இயக்கத்தை நோக்கி, பசுமையினுடைய சிந்தனையை நோக்கி, இயற்கை உரங்களை இட்டு இந்த மண்ணை செழுமைப்படுத்துவதை நோக்கி அவர்களுடைய பண்பாட்டு சிந்தனை மாறுபட்டு உயர்ந்த நிலையை அடைவதற்கு இத்திட்டம் பெரும் பயனாக இருக்கிறது. மகிழ்ச்சி. தமிழக அரசுக்கு பாராட்டும். மாவட்ட கல்வி நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் நாங்கள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையை உருவாக்கும் அடித்தளமாக திகழ்கிறது இந்த பள்ளி. அறிவும் உழைப்பும் இணைந்தால் எந்த மாணவரும் உயர்ந்த மனிதனாக மாற முடியும் என்பதற்கு இந்த பள்ளி ஒரு சிறந்த உதாரணமாகும். எதிர்கால தலைமுறையை பசுமையுடனும் பொறுப்புடனும் வளர்க்கும் இப்பள்ளி நம் சமூகத்தின் பெருமை, நம் எதிர்காலத்தின் நம்பிக்கை. என் பள்ளி பசுமை பள்ளி. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவோம்.